அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா. கோவை செல்லப்ப கவுண்டர் புதூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நேற்று பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த மே 1ஆம் தேதி காலை கோவிலில் கருட கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. முதல் கால பூஜை மாலை நேரத்தில் தொடங்கிய நிலையில் நேற்று முன்தினம் காலை 2ஆம் கால யாக பூஜையும் மாலை 3ஆம் கால யாக பூஜையும் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று அதிகாலை 5 மணிக்கு 4ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்த குடங்கள் கோவிலை சுற்றி மேலதாளங்கள் முழங்க அழைத்து வரப்பட்டன. காலை 9 மணிக்கு மேல் சக்தி பீடம் ஸ்ரீ சுப்பிரமணிய அடிகளார் தலைமையில் அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்ட தருணத்தில் பக்தர்கள் ஓம் சக்தி என முழக்கமிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் மகா அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். 35 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாடி வருவோருக்கு நற்பலன்களையும் தேடி வருவோருக்கு கோடி பலன்களையும் இந்த செல்லாண்டி அம்மனுடைய ஆலயத்திலிருந்து செல்லாண்டி அம்மன் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதுபோல் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மகா கும்பாபிஷேகம், அதாவது 2002இல் நடந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இப்பொழுது 2026ஆம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மகா கும்பாபிஷேகமாகப்பட்டது தமிழ் முறைப்படி, தமிழ் கலாச்சார முறைப்படி கடந்த ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த முதலில் இந்த மகா கும்பாபிஷேகம் எப்படி நடைபெறும் என்றால், சாமியை கருவறையிலிருந்து எடுக்காமல் தான் கும்பாபிஷேகம் நடைபெறும். ஆனால் இப்பொழுது அதுக்கு பதிலாக சாமி எடுத்து வெளியில் வைத்துவிட்டு மகா கும்பாபிஷேகங்கள் நடத்துவது வழக்கம். ஆனால் இந்த சக்தி பீடத்தில் அப்படி இல்லை. செல்லாண்டி அம்மனை வெளியெடுக்காமல் சக்தி செல்லாண்டி அம்மன் எனப்படும் செல்லப்பகவுண்டன் புதூருக்குள் ஒரு ஆலயமும், செல்லப்பகவுண்டன் புதூருக்கு செல்லும் வழியில் ஒரு தனி செல்லாண்டி அம்மனுடைய ஆலயமும் என்னுடைய சொந்த செலவில் இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்களை நம்பி இந்த 2 ஆலயத்தையும் மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு இந்த 2026 5ஆவது மாதம் 10ஆம் தேதி இன்று நடைபெறும் மகா கும்பாபிஷேகமாகப்பட்டது சீரோடும் சிறப்போடும் சிறந்ததொரு முறையில் பூமாதேவி பூஜை என்ற பெயரில் 3 வயது குழந்தையிலிருந்து 8 வயது குழந்தை வரைக்கும், 8 வயது குழந்தையிலிருந்து 20 வயது வந்த பெண்கள் வரைக்கும், 20 வயது பெண்களிலிருந்து 35 வயது பெண்மணிகள் வரைக்கும், 35 வயதிலிருந்து 55 வயது தாய்மார்களை வைத்து இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.